ஹாய், போன வீடியோவில் வாட் இஸ் பிஆர்எஸ், வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் பிஆர்எஸ், அப்புறம் வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் பிஆர்எஸ் அதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் we are going to see how to solve BRS question. What is the right approach to solve BRS questions அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக there's a general assumption among students that BRSனாலே ரொம்ப கஷ்டம். ஏன்னா புக்கை எடுத்து பார்த்தோன்னா அந்த ஃபார்மேட் கொடுத்துட்டு எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆட் சில ஒரு ஐட்டம் பார்த்தோன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதே ஐட்டமை வேறு இடத்துல பார்த்தா அதை சப்ட்ராக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் ஜென்ரலாக நினச்சிப்பாங்க, ஐயோ பிஆர்எஸ் ரொம்ப கஷ்டம், நம்ம நிறையா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஐட்டமை இதெல்லாம் ஆட் பண்ணணும், இது லெஸ் பண்ணணும், அந்த மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த அப்ரோச் ஃபாலோ பண்ணோன்னா சால்விங் பிஆர்எஸ் இஸ் கோயிங் டு பி ஸோ ஈஸி. அண்ட் நான் இந்த ஷீட் வந்து எப்படி இருக்குன்னா, நான் வீடியோ கிளாஸ் நடக்க நான் எல்லா பிளாங்க்ஸும் ஃபில் பண்ணிகிட்டே வருவேன். ஸோ அட் லாஸ்ட் இட் வில் பி அ ஃபுல் ஃப்ளெட் ஷீட் and it will be very useful for you to have a recap on BRS. இப்போ BRS பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற லெசன்ஸ் பார்க்கறதுனால BRS பார்க்க உங்களுக்கு டைம் இருக்காமல் போகலாம். ஸோ ஆஃப்டர் 2 to 3 months, even if you wanna have a recap of BRS, இந்த ஷீட் நீங்கள் திருப்பி போய் ரிவைஸ் பண்ணினா உங்களுக்கு ஃபுல் எப்படி சொல்கிறது, திருப்பி will be able to easily solve BRS questions. I will be sharing this sheet in the description box. So after watching this video, you can go check on the description box and you can download the sheet. இப்போ ஆரம்பிக்கலாம். BRS the right approach. So BRS சால்வ் பண்ணதுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் நாட் ஜோக்ஸ் அப்பார்ட், என்னன்னா ஜஸ்ட் 2 hands தான் தேவை. ஃபர்ஸ்ட் 2 hands BRS சால்வ் பண்ணதுக்கு. இப்போ BRS கொஸ்டின் பேப்பரில் பார்த்துட்டாலே 2 hands, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட். எப்போவுமே ரைட் ஹேண்ட் வந்து கேஷ் புக் பேலன்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் வந்து பாஸ்புக் பேலன்ஸ். என்ன ரைட் ஹேண்ட் எப்போவுமே கேஷ் புக் பேலன்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் எப்போவுமே பாஸ்புக் பேலன்ஸ். ஸோ இப்போ பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் கொடுத்துறாங்க, பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் கொடுத்துறாங்கன்னா ரைட் ஹேண்ட் கேஷ் புக் பேலன்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் பாஸ்புக் பேலன்ஸ். இது எதுக்குன்னா, இப்போ டக்குன்னு பேலன்ஸ் இது இன்க்ரீஸ் ஆச்சு, கேஷ் புக் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ரைட் ஹேண்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே டிக்ரீஸ் ஆச்சுன்னா இதை வந்து அப்படியே குறைக்கணும். இதே பாஸ்புக் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா லெஃப்ட் ஹேண்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி குறைஞ்சதுன்னா லெஃப்ட் ஹேண்டை லோவர் பண்ணணும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தா 2 hands. செகண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுக்கு? ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் என்னென்னா இது கேஷ் புக்காகவும் இருக்கலாம் ஆர் பாஸ்புக்காகவும் இருக்கலாம். கேஷ் புக் பாஸ்புக் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இப்போ கொஸ்டினில் கொடுத்துருவாங்க பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அப்படின்ட்டு. ஸ்டார்டிங் பிஆர்எஸ் கொஸ்டினாக ஸ்டார்டிங்கே பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் இது அப்படின்ட்டு தே வில் பி கிவிங் இட். ஸோ கேஷ் புக் பேலன்ஸுனாலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட் ஹேண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன், கேஷ் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட் அப்படின்னா நம்மளோட கேஷ் புக் படி பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஆனால் பாஸ்புக்கில் இன்க்ரீஸ் ஆகிருக்காது. அதுக்கு என்ன பண்ணுவோம், கேஷ் டெபாசிட்டட்க்கு கேஷ் புக் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குமா நம்ம புக்ஸ் படி, ஆனால் பாஸ்புக் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காது. ஸோ அப்படியே தான் இருக்கும். ஸோ நமக்கு இங்கே ஒரு டவுட் வரும், நம்ம எய்தர் கேஷ் ரைட் ஹேண்டை லோவர் பண்ணலாம் இல்லை லெஃப்ட் ஹேண்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் கரெக்டாக. ஏன்னா பிஆர்எஸோட மெயின் அப்ஜெக்ட் அந்த கொஸ்டின் என்ன பண்ணணும்னா, நம்ம ரெண்டுமே டேலி ஆகணும், 2 ஹேண்டுமே ஒரே லெவலில் இருக்கணும். ஸோ ரைட் ஹேண்டை குறைக்கலாம் இல்லை லெஃப்ட் ஹேண்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அந்த டைமில் தான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்க்கணும். இப்போ கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ ரைட் ஹேண்டை குறைக்கணும். கேஷ் புக் பேலன்ஸ் கொடுத்தா நீ லெஃப்ட் ஹேண்டை மாற்றவே கூடாது, ரைட் ஹேண்ட் மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரைட் ஹேண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இதே பாஸ்புக் பேலன்ஸ்னு ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா லெஃப்ட் ஹேண்டை இன்க்ரீஸ் பண்ணணும். புரியுதா? ஸோ கேஷ் புக் பேலன்ஸ்னா ஃபர்ஸ்ட் நீ வந்து கொஸ்டின் கிவன் படி இந்த ஹேண்ட் வந்து எதை டிக்ரீஸ் பண்ணுவேன் இல்லை இன்க்ரீஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கேஷ் புக் பேலன்ஸ்னால் வெறும் ரைட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும், பாஸ்புக் பேலன்ஸ்னால் வெறும் லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துட்டோம், 2 hands எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் பார்த்துட்டோம். தேர்ட் டேட் எதுக்குன்னா, சம்டைம்ஸ் இந்த கொஷின் என்ன கொடுத்துருப்பாங்க, என்னது பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பிஆர்எஸ் ஆஸ் ஆன் 31 March 20XX
அதே மாதிரி கேஷ் புக் டிரான்சாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதே வந்து ஆஸ் பர் 31 March 20XX. இந்த மாதிரி டைம்லலாம் டேட் அவ்வளோ ரெலவன்ஸ் இல்லை. ஆனால் சில கொஷின்ஸில் என்ன பண்ணுவாங்க, டேட்டே மாறி இருக்கும். ஸோ கேஷ் புக் பேலன்ஸ் ஆஸ் ஆன் ஏப்ரல் கொடுத்துட்டு பிஆர்எஸ் ஆஸ் ஆன் மார்ச் அப்படின்னு கூட அவங்க மாற்றி மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பிஆர்எஸ் இல்லை, ஐ மீன் பாஸ்புக். கேஷ் புக் ஆஸ் ஆன் ஏப்ரல் அண்ட் பாஸ்புக் ஆஸ் ஆன் மார்ச், இல்லாட்டி வேறு டேட்ஸ் அந்த மாதிரி வேறு மந்த்ஸ் இருந்ததுன்னா அந்த டைமில் டேட்ஸ் வந்து அதனால் ஃபர்ஸ்ட் வந்து டேட்டை பார்த்து வச்சுக்கணும். ஸோ ரெண்டுமே சேம் டேட்டாக இருந்தால் ஆஸ் யூஷுவல் சேம் அப்ரோச் தான். இதே டேட் மாறி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஷின்ஸ் ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். அந்த டைமில் வந்து எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லித்தரேன். ஸோ தேர்ட் டேட்டும் பார்த்தாச்சு. ஃபோர்த் பேலன்ஸ். கொஸ்டினில் சம்டைம்ஸ் irrelevant டிரான்சாக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் எப்படி சொல்கிறதுனா, இப்போ கேஷ் புக்கில் ட்ரிபிள் காலம் கேஷ் புக்னா என்ன, கேஷ் காலம் இருக்கும், பேங்க் காலம் இருக்கும், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இருக்கும். நம்ம எப்போவுமே பேங்க் பேலன்ஸ் தான் அதில் பார்க்கணும். கேஷ் இன்க்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆனால் நமக்கு பிரச்சனை கிடையாதுனா பிஆர்ஸ்ன்றது இட் இஸ் ஒன்லி கன்சர்ன் வித் அவர் பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் பேலன்ஸை மட்டும்தான் பார்க்கணும். ஸோ இப்போது கொஷினில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இன் அ ட்ரிபிள் காலம் கேஷ் புக் த கேஷ் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கேஷ் காலமில் அமௌண்ட் ஹாஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் வந்து நமக்கு இப்போ ஒரு பேங்க் அக்கௌண்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகாது, ஏன்னா கேஷ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நம்ம பேங்க்கில் இருக்கிற அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ அந்த டைமில் பேலன்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, இப்போ என்ன டிரான்சாக்ஷன் ஆனால் கொடுத்துக்கிட்டோமே, பெரிய டிரான்சாக்ஷன் சின்ன டிரான்சாக்ஷன் என்ன வேணால் வந்துட்டோம், ஆனால் அது வந்து பேங்க் பேலன்ஸை அஃபெக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி அந்த பேங்க் பேலன்ஸ் அஃபெக்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்து அது பிஆர்எஸ் ஐட்டமாக வந்து ஏற்றுக்க முடியும். ஸோ 2 hands, ஸ்டார்டிங் பாயிண்ட், டேட், பேலன்ஸ் பார்த்துரும். 5th பாசிட்டிவ் ஆர் நார்மேட்டிவ். எக்கனாமிக்ஸில் நம்ம பார்த்துப்போம் இது என்னென்னா, வாட் இஸ் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ், வாட் இஸ் நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ். அப்படின்னா பாசிட்டிவ் எக்கனாமிக்னா ஒன்றும் இல்லை, என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்ல தான் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ்னா என்ன நடந்திருக்கு, அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறது நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த பிஆர்எஸில் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கணுமா, நார்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கணுமா? அதாவது பிஆர்எஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்றத அதை கரெக்ட் பண்ணுறதுக்கா, இல்லை தப்பாக இருக்கிறத இப்படி நடந்திருந்தால் நல்லா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா, பிஆர்எஸ் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் கன்சர்ன்ட் வித் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், நாட் நார்மேட்டிவ். புரியுதா? பிஆர்எஸ்னாலே பாசிட்டிவ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்காரன் வந்து தெரியாமல் நம்ம பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான், பாஸ்புக் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கா, லெஃப்ட் ஹேண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா? அப்போது நம்ம வந்து கேஷ் புக்கை இன்க்ரீஸ் பண்ணி இதை டேலி பண்ணணும். இதுதான் நம்மளோட வேலை. இப்போ பிஆர்எஸ்ல என்ன இப்படி நடந்திருக்கு, இது தப்பாக இருந்துக்கிட்டோம், பிரச்சனை இல்லை, நம்ம என்ன தப்பாக நடந்திருக்கோம் அதை ரெக்டிஃபை பண்ணணுன்ட்டு இதை குறைக்கிறதுக்கு வந்து பிஆர்எஸ் கிடையாது. இது தப்பாக நடந்திருக்கு, அப்போ இதை வந்து டேலி பண்ணதுக்கு என்ன பண்ணால் ரைட் ஹேண்டை இன்க்ரீஸ் பண்ணணும், அதோட நம்ம வேலை. இப்போது ஒரு பேங்க்காரன் ஒரு எரர் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனோட எரர் ரெக்டிஃபை பண்ண நம்ம வேலை கிடையாது, அது வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் பார்ப்போம். ஆனால் இப்போ ஒரு எரர் பண்ணியிருக்கான், அதனால ஒரு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கா, அந்த டிஃப்ரென்ஸை டேலி பண்ணதுக்கு தான் பிஆர்எஸ் தேவை. ஸோ அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிஆர்எஸ் இஸ் ஆல்வேஸ் கன்சர்ன்ட் வித் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் நாட் நார்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 5 பாயிண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. 6th ஒன் ஃபேவரபிள் பேலன்ஸ் அண்ட் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். இதுதான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு பெருசுனா மற்ற பாயிண்ட்ஸை கமெண்ட் பண்ணால் இது கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே கொஷனில் ஃபேவரபிள் பேலன்ஸும் இருக்கும், அன்ஃபேவரபிள் பேலன்ஸும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேவரபிள் பேலன்ஸ் கொஷின்ஸ்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தலாம். ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்னு கொடுத்துருப்பாங்க, ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ் புக்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக், எப்போவுமே ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் வந்து என்ன சொல்லலாம்னா டெபிட் பேலன்ஸ்னு சொல்லலாம். ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்கை டெபிட் பேலன்ஸ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நான் இப்போ ஒன்று சொல்கிறேன், cash paid into the business or cash paid by the customer அப்படின்னா என்ன அர்த்தம்? கேஷ் நமக்கு உள்ளே வருது, அதுக்கு ஜேர்னல் என்ட்ரி என்ன, கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு டெட்டார் அக்கௌண்ட் கிரெடிட். கரெக்டாக? இப்போது கேஷ் உள்ளே வருது இல்லை வந்து டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன, இப்போது கேஷ் டெபாசிட் இன்டு பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு காசு உள்ளே வருது அப்படின்னா அது டெபிட் தானே பண்ணுறோம். இப்போ he is paying us, someone is paying usனா what comes in cash கம்ஸ்னா கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு டெட்டார் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் எப்போவுமே பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டெபிட் தானே பண்ணுவோம். ஸோ அதனால் ஃபேவரபிள் பேலன்ஸ் எப்போவுமே டெபிட். ஸோ அப்படியே அதோட ஆப்போசிட் பாஸ்புக்கில் அது என்ன ஆகும்னா கிரெடிட்.
பாஸ்புக்கில் கிரெடிட். ஸோ ஃபேவரபிள் பேலன்ஸ் கொஸ்டின்னாலே இப்படி தான் அப்ரோச் பண்ணோம். ஸோ டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ்னு கொடுத்துப்பாங்க. இப்போது கொஸ்டினில் வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ் மட்டும் அந்த மாதிரி டேரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக், கிரெடிட் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படின்னாலே ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் நார்மல் அப்ரோச் தான். எப்படின்னா, நான் ஒரு டிரான்சாக்ஷன் கொடுக்குறேன். பேங்கர் ராங்லி இன்க்ரீஸ்ட் ஆர் பேலன்ஸ் இன் ஆர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா, ராங்லி இன்க்ரீஸ்ட் பேலன்ஸ் அப்போ என்ன அர்த்தம்? பேங்க் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் தெரியாமல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்புறம் என்ன சொல்கிறாங்க? ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கேஷ் புக், பேலன்ஸ் ஆஸ் பை கேஷ் புக்னு. அதாவது ஃபர்ஸ்ட்லேயே கொஸ்டினை கொடுத்தாங்க பேலன்ஸ் ஆஸ் பை கேஷ் புக்னு. அப்போது இதை இன்க்ரீஸ் பண்ணணுமா? இது பண்ணுறது ஸ்ட்ரெயிட் ஆகுறதுக்கு அதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு இது பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இது வந்து ரெண்டு டேலி பண்ணோம். அதே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கேஷ் புக்னு கொடுத்துறாங்க. அப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அப்படி டேரெக்டாக வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ்க்கு ஆஸ் யூஷுவல் அப்ரோச். அதே மாதிரி பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் அதே மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா, இங்கே பாருங்கள், ராங்லி இன்க்ரீஸ்ட் ஆஃப் பேலன்ஸ் அதை குறைக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? பாஸ்புக். பாஸ்புக் ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? லெஃப்ட் ஹேண்டை மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ அதை டிக்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நார்மல் அப்ரோச், ஃபேவரபிள் பேலன்ஸ்க்கு நார்மல் அப்ரோச். செகண்ட், அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். கேஷ் புக்குக்கு அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கிரெடிட், பாஸ்புக்கு டெபிட். என்ன? அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்னா கிரெடிட் பேலன்ஸ், அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் அப்படின்னா டெபிட் பேலன்ஸ். இப்போ இங்கே தான் இந்த அப்ரோச்சில் லைட்டாக ஒரு சேஞ்ச். இப்போது என்ன சேஞ்ச் தான்? ஒன்றும் இல்லை, அப்படியே ஆப்போசிட் எஃபெக்ட் தான். இப்போது என்னன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நெகட்டிவ் பேலன்ஸ். கரெக்டாக? யூஸ்வலாக நெகட்டிவ் பேலன்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நம்ம கேஷ் யாருக்கோ ஒரு கிரெடிட்டாருக்கு பே பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன என்ட்ரி? கிரெடிட்டார் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் இருக்குது. நம்ம பேலன்ஸில் நம்ம ஓவர் டிராஃப்ட் வாங்கி வச்சுருக்கோம். கேஷ் புக்கில் யூஸ்வலாக ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் இருக்காது. ஆனால் நம்ம ஹைப்போதெட்டிக்கலாக அந்த பேங்க் காலமில் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஹைப்போதெட்டிக்கலாக இல்லை, சாரி. கேஷ் புக்கில் எப்போவுமே எப்போ வந்து அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் இருக்குன்னா, ட்ரிபிள் காலம் கேஷ் புக்கில் பேங்க் காலமில் மட்டும் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ -1000 ஆல்ரெடி. -1000னா என்ன அர்த்தம்? நம்ம ஆல்ரெடி ஓவர் டிராஃப்ட் வந்து ஒரு 1000 rupees அதிகமாக பேலன்ஸோட அதிகமாக வாங்கி வச்சுருக்கோம். நம்ம பேங்க்குக்கு பே பண்ணணும், அதுதான் ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ். இப்போது அதுவும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஒரு 2000 rupees பே பண்ணியிருக்கோம். -1000 நம்ம பேலன்ஸில் இன்னும் குறையுமா? நம்ம பே பண்ணால் என்ன, யூஸ்வலாக பேங்க் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் குறையும். ஸோ இன்னும் ஒரு -2000 பே பண்ணியிருக்கோம். 2000 பே பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகுது? -3000. ஸோ இந்த டைமில் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் என்ன ஆகுது பாருங்கள். ஆஸ் பர் கேஷ் புக் தானே. இப்போ நம்ம வந்து ஃபேவரபிள் பேலன்ஸாக என்ன பார்த்தோம்? நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் குறையுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? டிக்ரீஸ் பண்ணுவோமா? கேஷ் பெய்னால டிக்ரீஸ் பண்ணுவோம் ரைட் ஹேண்டை. ஆனால் அன்ஃபேவரபிள் பேலன்ஸில் -1000 -2000 -3000 ஆகுது. அப்போனா என்ன அர்த்தம்? இங்கே அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? ஏன்னா நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கும்போது அது ஸ்பெஷல் கேஸ். ஸோ நம்ம பே பண்ணும்போது அப்படியே ஆப்போசிட் எஃபெக்ட். யூஸ்வலாக ஃபேவரபிள் பேலன்ஸ் இருக்கும்போது நம்ம ரெடியூஸ் பண்ணோன்னா இட் இஸ் ஆப்வியஸ், நம்ம யாருக்காச்சும் பே பண்ணோன்னா பேலன்ஸ் குறையும்ட்டு. ஆனால் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? இந்த எக்ஸாம்பிள் வச்சு -1000 -2000 -3000 அப்போது இன்க்ரீஸ் பண்ணுவோம். இன்க்ரீஸ் பண்ணனால என்ன ஆகும்? நெக்ஸ்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோமா? ஏன்னா ரெண்டுமே டேலி ஆகணும். நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கேஷ் புக்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு டேலி பண்ணது கேஷ் புக் குறைச்சிடணும். புரியுதா? நான் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். இப்போ பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக், அதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்குது. லெட் அஸ் சே நெகட்டிவ் பேலன்ஸ் ஒரு -5000. இப்போ நம்ம போன இது என்ன பண்ணோம்? நம்ம பே பண்ணோம். இந்த வாட்டி என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு பே பண்ணுறான். டெட்டார் வந்து நமக்கு வந்து 2000 பே பண்ணுறான். +2000 ஆகுமா? நம்மளோட பேலன்ஸ் ஆஸ் யூஷுவல் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுதா? இப்போ என்ன ஆகும்? -5000 + 2000 -3000. ஸோ இந்த டைமில் பாரு, இதே மாதிரி வச்சுப்போம். நான் ஃபஸ்ட் ஃபேவரபிள் பேலன்ஸ் சொன்னேன். ஃபேவரபிள் பேலன்ஸில் நம்ம யாராச்சும் நம்மளுக்கு அமௌண்ட் வருதுன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? இப்படி இன்க்ரீஸ் பண்ணோமா? ஆனால் இப்போ நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்கறதுனால அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. இந்த இதில் +2000 -3000 ஆகுது. ஸோ அந்த அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் குறையுது. ஸோ அவன் பே பண்ணதுனால அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் குறையுது. ஸோ இந்த டைமில் ஸ்டார்டிங் பண்ணனா பாஸ்புக்
பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் அப்போனா இதை மைனஸ் பண்ணணும். இதே அது ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்ததுன்னா நம்மளுக்கு பே பண்ணதானே இப்படி இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு என்னது பாஸ்புக். ஸோ இதை அப்படியே ப்ளஸ் பண்ணியிருப்போம். ஸோ புரியுதா? இப்போ அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஃபேவரபிள் பேலன்ஸ் ரெண்டுத்துக்குமே ஆப்போசிட் எஃபெக்ட்ஸ், அதான் ஆப்போசிட் எஃபெக்ட்ஸ். ஓகே, தே கோ இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். இல்லை ஒரு டிப் என்னென்னா, இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்குது, அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆதா குறையுதா இதெல்லாம் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஃபேவரபிள் பேலன்ஸ்னே என்ன கொஸ்டினாக இருந்தாலும் ஃபேவரபிள் பேலன்ஸ்னு எடுத்துக்கோ. இப்போ நீ கொஸ்டின் பார்த்துட்டு அது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நீ சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணு, ஃபேவரபிள் பேலன்ஸ் மாதிரி ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி பண்ணிவிடு. இப்போ நான் வந்து கேஷ் பெய்டு இன்ட்டு இல்லை டெட்டார் பெய்ட் மீ அ சர்டன் அமௌண்ட். அப்போ என்ன ஆகும், என் கேஷ் புக் படி பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது. அதை வந்து நான் ஓகே அது வந்து என்ன சொல்லலாம், கேஷ் புக் படி இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் பேங்க் பாஸ்புக் என்ன ஆகுது, எதுவும் ஆகலை, குறையுதோ இன்க்ரீஸோ அதெல்லாம் ஆகலை. இந்த மாதிரி நீ ஃபஸ்ட்டு போட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுற, ஸ்டார்டிங் பாயிண்ட் கேஷ் புக்னு இருக்குது. அப்போ இதை மைனஸ் பண்ணுறியா, மைனஸ் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் ஃபேவரபிள் பேலன்ஸ் மாதிரி மைனஸ் பண்ணிவிடு. உன்னோட ஆன்சர் மைனஸா. ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும், ஸ்டார்டிங்லேயே அது அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ ஆப்போசிட் எஃபெக்ட் போட்டுரு, ப்ளஸ் அப்படின்னு போட்டுரு. இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். கேஷ் செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டட் அப்படின்னா நம்ம யாருக்கோ பே பண்ணதுக்காக செக் ட்ரா பண்ணிட்டோம் அவங்க நேமில். ஸோ நம்ம கேஷ் புக் பேலன்ஸில் டிக்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் அவங்க இன்னும் அதை ப்ரெசென்ட் பண்ணலை. ஸோ வந்து பேங்க் பாஸ்புக் படி அங்கே எந்த டிரான்சாக்ஷன் நடக்கல, அதுதான் கணக்கு. ஸோ அந்த டைமில் ஆஸ் யூஷுவல் ஃபேவரபிள் பேலன்ஸ் மாதிரி இப்படி குறைச்சிரு. டெபாசிட் இஷ்யூ பண்ணதுனால மைனஸ் ஆகும் கேஷ் புக் பேலன்ஸ் படி. இப்போ பாஸ்புக்கே குறைச்சிரு. ஸோ மைனஸா இந்த டைமில், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பாஸ்புக்னா பாஸ்புக் குறைச்சிரியா மைனஸ்ன்னு போட்டதுக்கப்புறம் இப்போ என்ன அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்னு தெரிஞ்சிச்சு, அப்போ ப்ளஸ் போட்டுரு. இதுவே டேரெக்டாக போனோன்னா அதுதான் செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசென்டடா. ஸோ அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்ரெடி நம்ம நெகட்டிவ் பேலன்ஸ் இருக்கும், இன்னும் இஷ்யூ பண்ணதுனால அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பாஸ்புக் தான் போட்டால் ப்ளஸ். புரியுதா? ஸோ பேசிக்காக இதான் ஃபேவரபிள் பேலன்ஸ், அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஹவு டு சால்வ் பிஆர்எஸ் கொஷின்ஸ்ன்ட்டு பார்த்துட்டோம். டூ ஹேண்ட்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட், டூ ஹேண்ட்ஸில் என்ன ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட் எப்போவுமே கேஷ் புக் பேலன்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் எப்போவுமே பாஸ்புக் பேலன்ஸ். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கேஷ் புக் பாஸ்புக். அப்புறம் டேட் ஞாபகம் வச்சுக்கணும், அதாவது ரெண்டுமே சேம் டேட்டாக இருக்கா இல்லை வேறு வேறு டேட் இருக்கான்ட்டு. அப்புறம் பேலன்ஸ், எப்பவுமே பேலன்ஸ் தான் முக்கியம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து உன்னை கன்ஃபியூஸ் பண்ணதுக்குன்னே irrelevant டிரான்சாக்ஷன்லாம் கொடுக்கலாம். ஸோ எப்பவுமே பேங்க் பேலன்ஸ் அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா யூ ஹேவ் டு என்டர் இட் இன் த பிஆர்எஸ் ஞாபகம் வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் ஆர் நார்மேட்டிவ். பாசிட்டிவ் ஆர் நார்மேட்டிவ்னு கேட்டால் எப்போவுமே பாசிட்டிவ் தான். என்ன நடந்திருக்கோ அதுக்கு ஆஸ் யூஷுவல் அப்படியே அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேலி பண்ணதான் நம்ம வேலை. அது வந்து இப்படி நடந்திருக்கணும் இது அப்படின்னு தான் நம்மளுக்கு ரெக்டிஃபை பண்ண தேவையில்ல. அது தான் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஃபேவரபிள் பேலன்ஸ், அன்ஃபேவரபிள் பேலன்ஸ், 2 types ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துறோம். ஸோ தட் இஸ் இட். இந்த வீடியோவில் ஹவு டு சால்வ் பிஆர்எஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம கிளாஸ் 11 NCERT புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.